வாரணாசியில் நடந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரம் சென்றதை குறிப்பிட்டு ராஜேந்திர சோழனுக்கு புகழாரம் சூட்டினார். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தனது தொகுதியான வாரணாசிக்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு 2184 கோடி ரூபாய் மதிப்பிலான 52 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். அதோடு பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கான 20வது தவணை தொகையாக 20,500 கோடி ரூபாய் நிதியை பிரதமர் மோடி விடுவித்தார். இந்தியா இறந்த பொருளாதாரம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் விமர்சித்திருந்த நிலையில் உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக வளர்ந்து வருவதாக பிரதமர் மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் திட்டங்களை தொடக்கி வைத்து பேசிய பிரதமர் சர்வதேச அளவில் நிகழும் ஸ்திரத்தன்மைக்கு மத்தியில் இந்திய பொருளாதாரம் வளர்ந்து வருவதாக கூறினார். உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக மாறும் பாதையில் இந்தியா பயணிக்கிறது என்றும் சுதேசி பொருட்களை ஊக்குவிக்கவும் வலியுறுத்தினார். கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவை கிடைப்பதை உறுதி செய்வதே தனது எண்ணம் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை முகாம்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிமாநிலத்தவர்கள் தமிழக வாக்காளர்களாக மாறினால் தமிழக அரசியலில் பாதிப்பு ஏற்படும் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். பீகாரைச் சேர்ந்த 6.5 லட்சம் பேர் தமிழக வாக்காளர்களாக சேர்க்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் அது குறித்த கேள்விக்கு பதிலளித்த போது துரைமுருகன் இவ்வாறு கூறினார். அவர்களுக்கு சொந்த ஊரிலேயே வேலை கொடுத்திருந்தால் இங்கு வந்திருக்க மாட்டார்கள் எனவும் துரைமுருகன் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் முறைகேடுகள் நடந்திருப்பதற்கு தங்களிடம் ஆதாரம் உள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பிரிவு கருத்தரங்கம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் பேசிய ராகுல் காந்தி தாங்கள் நடத்திய ஆய்வில் ஒரு மக்களவைத் தொகுதியில் இருந்த 6.5 லட்சம் வாக்காளர்களில் 1.5 லட்சம் பேர் போலிகள் என்ற ஆதாரம் தன்னிடம் உள்ளதாக தெரிவித்தார். பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக செயல்பட்டதாக ராகுல் காந்தி கூறிய குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை புறக்கணிப்பதாக அது தெரிவித்துள்ளது. பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்துவதோடு ஆணையத்தையும் அதிகாரிகளையும் ராகுல் காந்தி அச்சுறுத்துவது வருந்தத்தக்கது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையம் வாக்குத்திருட்டில் ஈடுபட்டதற்கு ஆதாரம் இருப்பதாக கூறும் ராகுல் காந்திக்கு அதை வெளியிடும் தைரியம் உள்ளதா என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேள்வி எழுப்பியுள்ளார். பாட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெயை வாங்க இந்திய சுத்திகரிப்பாளர்கள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் வாங்குவதற்காக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அபராதம் விதித்திருந்தார். இதைத் தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து இந்திய நிறுவனங்கள் எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டதாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருந்தது. இந்த செய்தியை தானும் கேள்விப்பட்டதாகவும் இது நல்ல முடிவு என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தனது இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவி வைத்தது அன்புமணிதான் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக பேட்டியளித்த அவர் உலகிலேயே தந்தையை வேவு பார்த்த மகனாக அன்புமணி இருப்பதாகவும் விமர்சித்தார். அன்புமணி நடத்தும் பொதுக்குழு கட்சி விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் வரி முறைகேடு தொடர்பாக மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தை நீதிமன்ற உத்தரவுப்படி டிஐஜி அபினவ்குமார் தலைமையிலான குழு விசாரித்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக மாநகராட்சி 51வது வார்டு திமுக கவுன்சிலரும் வரி விதிப்பு குழு தலைவராக இருந்த விஜயலட்சுமி, ஒப்பந்த ஊழியர் செந்தில் பாண்டி ஆகியோரிடம் விசாரிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் செந்தில் பாண்டியும் விஜயலட்சுமியின் கணவர் கண்ணனும் கைது செய்யப்பட்டனர். சென்னையில் தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1120 ரூபாய் விலை அதிகரித்துள்ளது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 140 ரூபாய் விலை உயர்ந்து 9290 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1120 ரூபாய் விலை அதிகரித்து 74,320 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தூத்துக்குடியில் அண்ணன் தம்பியை கொன்றதாக 5 பேர் கைது செய்யப்பட்டனர். தேமல் நகர் பகுதியைச் சேர்ந்த மாரிப்பாண்டி மற்றும் அவரது தம்பி அருள்ராஜ் ஆகிய இருவரும் காணாமல் போய் 6 நாட்கள் கடந்த நிலையில் இருவரது உடல்களும் காட்டுப்பகுதியில் சனிக்கிழமை மீட்கப்பட்டன. இக்கொலை தொடர்பாக ரிதன், முகமது மீரான், சங்கர், முனீஸ்வரன், காளிராஜ் ஆகிய 5 கைது செய்யப்பட்டனர். கஞ்சா மற்றும் மது போதையில் ஏற்பட்ட தகராறு காரணமாகவும் முன்விரோதம் காரணமாகவும் இரட்டை கொலை நடந்ததாக கூறப்படுகிறது. திருப்பதி தேவஸ்தானத்திற்கு 10,000 ரூபாய் நன்கொடையாக கொடுக்கும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் தரிசன டிக்கெட் மூலம் அன்று மாலையே தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
இதற்கு முன் 10,000 ரூபாய் நன்கொடை வழங்கும் பக்தர்களுக்கு 500 ரூபாய் கட்டணத்தில் VIP தரிசன டிக்கெட் வழங்கப்படும். அதனை பயன்படுத்தி டிக்கெட் வாங்கியதற்கு அடுத்த நாள் கோயிலுக்குள் சென்று தரிசனம் செய்யலாம். இந்த பழைய முறையால் பக்தர்கள் 2-3 நாட்கள் திருமலையில் தங்கியிருக்க வேண்டிய சூழல் உள்ளது. அதனை தடுக்கும் வகையில் நன்கொடையாளர்கள் டிக்கெட் வாங்கிய அதே தினம் மாலையிலேயே ஏழுமலையானை தரிசிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கட்டாய மதமாற்றம், ஆள்கடத்தல் புகார்களுக்குள்ளான 2 கேரள கன்னியாஸ்திரிகள் உள்ளிட்ட 3 பேருக்கு சத்தீஸ்கர் சிறப்பு நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் துர்க் என்ற ஊரில் கிறித்தவ கன்னியாஸ்திரிகளான பிரீத்தி மேரி, வந்தனா பிரான்சிஸ் ஆகியோரும் சுகுமன் மாண்டவி என்பவரும் கைது செய்யப்பட்டிருந்தனர். 3 சிறுமிகளை கடத்தி கட்டாய மதமாற்றம் செய்ததாக பஜ்ரங் தள் அமைப்பு கொடுத்த புகாரின் பேரில் 3 கைது செய்யப்பட்டிருந்தனர். உத்தரப்பிரதேசத்தின் மீரட் நகரில் ரயில்வே பிளாட்பாரத்தில் காரை ஓட்டிச் சென்றவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரயில்வே நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த தடுப்புகளை கடந்து 5வது பிளாட்பாரத்தில் காரை இயக்கிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ரயில் நிலையத்தில் காத்திருந்த பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தேர்வு மேலும் தள்ளிப்போகும் என தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக தலைவர் JP நட்டாவின் நீட்டிக்கப்பட்ட பதவிக்காலம் முடிந்து ஓராண்டுக்கு மேலாகியும் புதிய தலைவர் தேர்வு செய்யப்படவில்லை. இன்னும் 1 மாதத்திற்குள் பாஜக தலைவர் தேர்வு இருக்கும் என்று தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் செப்டம்பர் 9ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் இருப்பதால் அதுவரை தலைவர் தேர்வை தள்ளி வைப்பது என கட்சி தலைமை முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது. பீகார் தேர்தலுக்கு முன்பே புதிய தலைவர் தேர்வு செய்யப்பட்டு விடுவார் என்றும் கட்சி வட்டாரங்கள் கூறியுள்ளன. இந்திய மக்களிடம் 6,017 கோடி ரூபாய் மதிப்பில் 2,000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருப்பதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. உயர் மதிப்புள்ள 2,000 ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெறுவதாக 2023ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி ரிசர்வ் வங்கி அறிவித்தது. அப்போது 3,56,000 கோடி ரூபாய் மதிப்பில் 2,000 ரூபாய் நோட்டுகள் இருந்தன. 98.31 விழுக்காடு நோட்டுகள் திரும்பப் பெறப்பட்ட நிலையில் மீதமுள்ளவற்றையும் ரிசர்வ் வங்கியின் 19 கிளைகளில் மாற்றிக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தின் குலுவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மணிகரன் பள்ளத்தாக்கில் உள்ள பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. பலாதி கிராமத்திற்கு செல்லும் ஒரே வழியாக இருந்த பாலமும் அடித்துச் செல்லப்பட்டதால் வெளி உலக தொடர்பே இல்லாமல் கிராம மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஜம்முவிலிருந்து அமர்நாத் யாத்திரை 2வது நாளாக நிறுத்தப்பட்டது. தொடர் மழை காரணமாக பால்டால் பஹல்காம் பாதைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அவற்றை சீர் செய்யும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. வால்பாறை அருகே அதிரப்பள்ளியில் சுற்றுலா பயணிகளின் காரை காட்டு யானை சேதப்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சிக்கு குடும்பத்தினருடன் சுற்றுலா வந்தவர்களின் காரை காட்டு யானை ஒன்று அடித்து சேதப்படுத்தியது. இந்த நிலையில் காரில் பயணித்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பினர். இமாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் மழையால் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. சத்தீஸ்கர் மனாலி சாலையில் மண் சரிந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மலையிலிருந்து சரிந்து விழுந்த மண்ணை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். பணி ஆணை வழங்கப்பட்ட அனைவருக்கும் பணி வழங்கப்படும் என மத்திய தொழிலாளர் நல அமைச்சகத்திடம் TCS நிறுவனம் உறுதி வழங்கியுள்ளது. TCS நிறுவனத்தில் பணி ஆணை பெற்ற பலர் இன்னும் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை என தொழிலாளர் அமைச்சகத்திடம் தொழிற்சங்கங்கள் முறையிட்டிருந்தன. இந்நிலையில் 12,000 பேரை நீக்குவதாக அந்நிறுவனம் அறிவித்ததால் பணி ஆணை பெற்றவர்கள் கதி குறித்து கேள்வி எழுந்தது. இந்நிலையில் சர்வதேச சூழல்கள் காரணமாகவே அவர்களை பணியில் சேர்க்கவில்லை என்றும் நிலைமை சரியானதும் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்றும் தொழிலாளர்கள் நல அமைச்சகத்திடம் TCS கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ஆபரேஷன் அகால் என்ற பெயரில் தொடங்கப்பட்டுள்ள நடவடிக்கையில் ஒரு பயங்கரவாதி கொல்லப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறையினர் தெரிவிக்கின்றனர். உளவுத்துறை தகவல்கள் அடிப்படையில் குல்காம் மாவட்டத்தின் அகால் பகுதியில் பயங்கரவாதிகள் நள்ளிரவில் சுற்றி வளைக்கப்பட்டனர். இதனையடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் ஒரு பயங்கரவாதி கொல்லப்பட்டார். வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு அளிப்பது தொடர்பான தரவுகளை திரட்டி அறிக்கை அளிக்க தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்திற்கு மேலும் ஓராண்டு கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. உள் ஒதுக்கீடு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்துகள் மற்றும் தரவுகளை திரட்டி அரசுக்கு அறிக்கை அளிக்கும் பணி தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்திடம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டு வரும் நிலையில் ஜூலை 12ஆம் தேதியுடன் அவகாசம் நிறைவடைந்தது குறிப்பிடத்தக்கது. தேனியில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட தொடக்க விழா மேடையிலேயே திமுக MP தங்க தமிழ்ச்செல்வனும்
ஆண்டிப்பட்டி திமுக எம்எல்ஏ மகாராஜனும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டிப்பட்டியில் உள்ள சக்கம்பட்டியில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவிற்காக வரவேற்பு பேனரில் ஆண்டிப்பட்டி திமுக எம்எல்ஏ மகாராஜனின் புகைப்படம் மட்டுமே இருந்தது. அதனை கண்ட தேனி திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் கடுப்பானதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வேலூர் மற்றும் விழுப்புரத்துக்கு அதிவேக ரயில் சேவைகளை வழங்க சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. சென்னைக்கு பணிக்காக வரும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்திற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன்படி சென்னை விழுப்புரம், சென்னை வேலூர் மற்றும் கோவை சேலம் இடையில் 60 நிமிடங்களில் ரயில் சேவை வழங்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் குழந்தை விற்பனையில் ஈடுபட்டதாக 2 பெண்கள் உட்பட 5 கைது செய்யப்பட்டனர். ராமாபுரம் கூணமடையைச் சேர்ந்த சந்தோஷ்குமாரி என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தினேஷ், அவரது தாய், இடைத்தரகர் வினோத், குழந்தையை வாங்கிய ராதாகிருஷ்ணன், விமலா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். மதுரை உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மருத்துவமனையில் போதிய வசதிகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் இல்லை என்று தெரிவித்தார். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் உரிய நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டினார். நாகரிகம் பண்பாடற்ற நபர் துரை வைகோ என்று மல்லை சத்யா விமர்சனம் செய்துள்ளார். சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். மதிமுகவின் உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்க வலியுறுத்துவதாகவும் மல்லை சத்யா தெரிவித்தார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள கல்லூரி சாலையில் உள்ள ஒரு தெருவுக்கு மட்டுமே மறைந்த நடிகர் ஜெய்சங்கர் பெயர் சூட்டப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி விளக்கம் அளித்துள்ளது. கல்லூரி சாலையின் பெயரை ஜெய்சங்கர் சாலை என மாற்றப்போவதாக செய்திகள் வெளியான நிலையில் இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் வாழும் படுகர் இன மக்களின் குலதெய்வ வழிபாடு தனித்துவமான முறையில் சிறப்பாக நடைபெற்றது. ஏகுனி பகுதியில் உள்ள ஹிரியோடையா கோவிலில் தெய்வ ஹப்பா பண்டிகை ஆண்டுதோறும் கொண்டாடப்படும். இன்றைய கொண்டாட்டத்தில் 12க்கும் அதிகமான கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அவர்களின் கலாச்சார உடை அணிந்து வழிபாடு நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள காட்டாம்பூரில் பாண்டி முனியையா கோயில் திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இப்போட்டியில் பெரிய மாடு மற்றும் சிறிய மாடு என 2 பிரிவுகளில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த 27 ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை பள்ளி மாணவர்களை விட்டு தள்ள வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குளச்சல் நாகர்கோவில் வழித்தடத்தில் இயக்கப்பட்ட அரசு பேருந்து வெள்ளமோடி என்ற இடத்தில் பழுதாகி நின்றது. பேருந்தில் பயணித்த பள்ளி மாணவர்களை கொண்டே அதை தள்ளிச் செல்ல முயற்சித்த காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. விழுப்புரத்தில் சாலை விபத்தில் உயிரிழந்த திமுக உறுப்பினரின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவியை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். திமுக உறுப்பினர்கள் சாலை விபத்தில் உயிரிழக்க நேரிடும் பட்சத்தில் அவர்களுக்கு 21 வயதிற்குள் குழந்தைகள் இருந்தால் 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக உறுப்பினர் சரிதா கடந்த ஜூன் மாதம் சாலை விபத்தில் உயிரிழந்தார். அவரது 2 மகன்களுக்கும் 21 வயது எட்டாத நிலையில் சரிதாவின் குடும்பத்தினருக்கு திமுக சார்பில் முதல்வர் நிதி உதவி வழங்கினார். புதுச்சேரியில் பேனர்கள் தடை சட்டம் அமலில் இருக்கும் நிலையில் முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறி அவரது கட்சியினர் பிரம்மாண்டமான பேனர்கள் வைத்திருப்பது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாள் வரும் 4ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. அதையொட்டி அவரது ஆதரவாளர்கள் விதவிதமான தோற்றங்களில் ரங்கசாமியை சித்தரித்து புதுச்சேரி முழுவதும் பேனர்களை வைத்துள்ளனர். சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணுக்கு காவலாளி பாலியல் தொல்லை அளித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வார்டில் காவலாளியாக இருந்த பழனிவேல் பாலியல் தொல்லை கொடுத்ததாக பாதிக்கப்பட்ட பெண் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சேதமடைந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஏரல் தாமிரபரணி ஆற்று பாலம் கிட்டத்தட்ட 20 மாதங்களுக்கு பிறகு சீரமைக்கப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. பல கோடி ரூபாய் செலவில் 1 வருட காலமாக சீரமைக்கப்பட்டு வந்த இந்த பாலம் தற்போது முழுமையாக பயன்பாட்டிற்கு வந்துள்ளது.
செங்கல்பட்டு மாவட்டம் தென்மேல்பாக்கத்தில் சுமார் 4000 கிலோ கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டன. சென்னை, தாம்பரம் மற்றும் ஆவடி மாநகர காவல்துறை மட்டுமின்றி வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 10 மாவட்டங்களிலிருந்து கைப்பற்றப்பட்ட கஞ்சா மூட்டைகள் கொண்டுவரப்பட்டன. 3 டிஐஜிக்கள் முன்னிலையில் இந்த கஞ்சா அழிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சீனாவில் உலக மனித ரோபோ விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்காக ரோபோக்களை வைத்து கால்பந்து பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 2.5 அடி உயரம் கொண்ட ரோபோக்கள் மனிதர்களைப் போல போட்டி போட்டுக் கொண்டு கால்பந்து விளையாடும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. பிரேசிலுக்கு 50 விழுக்காடு வரி விதித்த அதிபர் டிரம்புக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்துள்ளன. பிரேசிலின் பல நகரங்களில் டிரம்ப் உருவபொம்மைக்கு தீ வைக்கப்பட்டது. டிரம்பின் நெருக்கமான நண்பரும் பிரேசில் முன்னாள் அதிபருமான போல்சனரோவின் படத்திற்கும் தீ வைக்கப்பட்டது. தென் அமெரிக்க நாடான பொலிவியாவில் பூமி தாயை போற்றும் விதமாக பச்சம்மா என்ற பாரம்பரிய விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி சுவாகுகானி என்ற பகுதியில் உள்ள பஜ்ரி மலைக்குன்றுக்கு மேல் ஏறி பூர்வக்குடி மக்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். அமெரிக்காவில் டெஸ்லா கார் மோதி ஒரு பெண் இறந்த நிலையில் அவரது குடும்பத்திற்கு 2600 கோடி ரூபாய் இழப்பீடு தர எலான் மஸ்கிற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு புளோரிடாவில் பெண் ஒருவர் மீதும் அவருடன் வந்த ஆண் மீதும் டெஸ்லா கார் மோதியது. இதில் பெண் உயிரிழந்த நிலையில் ஆண் படுகாயமடைந்தார். தொடர்பான வழக்கில் இழப்பீடு மற்றும் தண்டனை என்ற வகையில் 2600 கோடி ரூபாய் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் விற்கப்படும் பெரும்பாலான ஐபோன்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்றன என ஆப்பிள் நிறுவன தலைமை செயல் அதிகாரி டிம் குக் தெரிவித்துள்ளார். அதேபோல இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் 25% வரியிலிருந்து தங்கள் தயாரிப்புகளுக்கு சலுகைகள் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இதற்கு காரணம் பிரிவு 232 கீழ் செமி கண்டக்டர்கள் மற்றும் ஸ்மார்ட் போன்கள் போன்ற தயாரிப்புகளுக்கு இந்த வரிகளிலிருந்து விலக்களிக்கப்படுகிறது என்றும் டிம் குக் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் மண்ணுக்கடியில் உள்ள தங்கம் மற்றும் தாமிரத்தை தோண்டி எடுக்க வெளிநாடுகளிலிருந்து சுமார் 43,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்துள்ளதாகவும் இது தேவையை விட அதிகம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆசிய வளர்ச்சி வங்கி, இஸ்லாமிய வளர்ச்சி வங்கி, சர்வதேச நிதியுதவி ஆணையம், அமெரிக்க ஏற்றுமதி இறக்குமதி வங்கி உள்ளிட்ட அமைப்புகளிடமிருந்து உதவி கிடைத்துள்ளதாக எக்ஸ்பிரஸ் ட்ரிபியூன் நாளிதழ் தெரிவித்துள்ளது. காசாவில் இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதலில் 106 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இது மிகவும் கொடூரமான நாள் என்றும் தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் இரத்த களரியாக இருந்தது என்றும் அல் ஜசீரா செய்தி ஊடகம் தெரிவித்துள்ளது. காசாவில் உணவு தேடி உணவு மையங்களை நோக்கிச் செல்லும் குழந்தைகள் உட்பட அங்குள்ள மக்களை இஸ்ரேல் ராணுவத்தினர் இரக்கமின்றி சுட்டு வீழ்த்துவது தொடர்கதையாகி உள்ளது.